ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஜூலை 5th என் பையன் பர்த்டே. பட் ஆனால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் அம்மாவோட அப்பா இறந்துட்டாங்க. லாஸ்ட்டு சண்டே இறந்துட்டாங்க. ஸோ அதனால் செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் செலிப்ரேட்னா என்ன, கோயிலுக்கு போகிறது, புது ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் சின்ன பையன் கணக்கில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் என் பையன் எங்கள் தாத்தாவுக்கு மகன் வழி கொள்ளு பேரன். மகள் வழியாக இருந்தால் பண்ணியிருக்கலாம். மகன் வழிங்கிறதுனால ஸோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால எதுவும் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகலை. வீட்டிலே அப்படி சும்மா சிம்பிளாக அவனுக்கு பிடிச்சது மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு விட்டுட்டோம். ட்ரெஸ் 15 டேஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. பட் இது திடீர்னு நடந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ சரி தண்ணியில் நனைச்சி போட்டால் புது ட்ரெஸ் மாதிரி இருக்காது, புது ட்ரெஸ் ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு கம்ஃபர்ட்டில் நனைச்சி போட்டு காய வச்சுட்டேன் காலையிலேயே. அதை அப்படியே போட்டு விட்றலாம் அப்படின்ட்டு, சரியாக தப்பான்னு தெரியல. பட் ஆனால் இதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு, அதை மட்டும் செஞ்சேன். அப்புறம் இன்றைக்கி என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் அப்படின்ட்டு, என் பையனுக்கு பருப்பு உருண்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் செய்யலான்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சோளக்கருது வாங்கிட்டு வந்தாரா, சாப்பிட்டு அப்படியே குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு எங்கள் அப்பா சாப்பிட வந்திருந்தார். அவரும் சாப்பிட்டு கிளம்பும் போது என் பையன் போய் வண்டியில் ஏறிட்டு ஒரு ரவுண்ட் போகணுன்னு சொன்னான். அப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. என் பையன் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தான் ஆட்டோவில் ஒளிஞ்சிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட. ஏன்னா எங்கள் அம்மா தூக்க போனால் அவன் ஒளிஞ்சிக்கிறான், நான் எங்கள் அம்மா தூக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிட்டு அழகாக இருந்துச்சு அவன் விளையாண்டது. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அவனும் வந்துட்டான். ரொம்ப அதிகமாகலாம் சேட்டை பண்ணல, வந்துட்டான். அப்புறம் பாய் சொன்னான்னா அழகாக பாய் சொன்னான். 2 years கம்ப்ளீட், 3 years ஆகுது. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 3 years. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம், நேற்றுலையும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பாய் சொல்கிறான். ஸோ குழந்தைங்க பொறுமையாக எதாக இருந்தாலும் கற்றுக்கிட்டாலும் கற்றுப்பாங்க. அவங்க என்னடா இன்னும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி வரி பண்ண தேவையில்ல. கொஞ்சம் லேட்டானாலும் எல்லாம் கற்றுக்குவாங்க. ஸோ அப்புறம் இன்னைக்கு டுடே இப்படி தான் போச்சு. ஃபோட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பையன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தான். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.